ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கறி மசாலா பொடி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கறி மசாலா பொடியை வச்சு ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடாய் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் பயன்படுத்துகிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1.25 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்துக்கும் மசாலா பொடிக்கும் இதுதான் அளவு அப்படின்ட்டு இல்லைங்க. நம்மளுக்கு குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் தயாரித்த கறி மசாலாவை சேர்த்து ஒரு வாட்டி லைட்டாக பெரட்டி விடுங்க. லைட்டாக சூடு உங்களுக்கு பட்டால் போதும். கறி மசாலா பொடி எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துறத விட இந்த மாதிரி சேர்த்தணும் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் சின்னதாக ஒரு தக்காளி பழம், நம்ம எடுக்கக்கூடிய சிக்கனுக்கு தகுந்த அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி பழம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1 கிலோவை நான் இதில் சேர்த்து சிக்கனுடைய கலர் மாறுற வரைக்கும் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதனுடைய நிறம் நல்லா மாறிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கலக்கிக்கலாம். இந்த கறி மசாலா பொடியை இதே மாதிரி வெங்காயத்து கூட வதக்கி நம்ம மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, வெஜிடேரியனில் காளான் குழம்பு, சுண்டல் குழம்பு, அதே மாதிரி சுரக்காய் கடையல், அது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு உங்களுக்கு கெட்டித்தன்மைப்படும். ஏன்னா அந்த மசாலா பொடியில் நம்ம பருப்பு, அரிசியெல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால கெட்டித்தன்மை கொடுக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். குழம்புல பச்சை வாசனை எல்லாம் போய் சிக்கன் வெந்தால் போதும். நமக்கு குழம்பு தண்ணி மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நம்ம தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். இல்லை கெட்டியாக பிடிக்குன்னா கொஞ்சம் நேரம் வற்ற விட்டுக்கலாம். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி கடைசியில் சேர்த்துட்டு ஒரு கொதி மட்டும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த மசாலா பொடியில் நம்ம நிறையா பட்டை, லவங்கம், கிராம்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சேர்த்திருக்கிறதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அதனுடைய வெங்காரம் அடிக்காமல் இருக்கும், அந்த பச்சை மணம் அடிக்காமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். குழம்பை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு, மிளகாவத்தல், கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நல்லெண்ணெயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கடைசியில் நம்ம தாளித்து கொட்டும் பொழுது அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான் இதில் நமக்கு வேலையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கறி மசாலா பொடி எப்படி பண்ணுறதும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.